ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இந்த பாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். ஸோ இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி நிறைய கேள்விகள் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, அப்படி பொறுமையாக கேளுங்க. ஸோ முதல்ல வந்து அருள் ராஜா அவர் என்ன கேட்குறாருன்னா, மொத்த பிரபஞ்சமும் நம்மளுடைய கற்பனை தான் என்றால் எதனால் நாம் கற்பனையுள் மற்றவர்கள் இருக்கிறார்கள், எதனால் அனைவராலும் ஒரே விஷயத்தை காண முடிகிறது? இல்லை, நாம் எல்லோரும் வேறு ஏதோ ஒருவரின் கற்பனைக்குள், அதாவது பிரம்மா அப்படிங்கிறவருடைய கற்பனைக்குள் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நாம் என்ன நமக்கென ஒரு உலகை உருவாக்கி அங்கு சென்று நமக்கு வேண்டியதை செய்யாமல் பிரம்மாவின் கனவில் உள்ளோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அருமையான கேள்வி. அடுத்த யோக வாசிஷ்ட பதிவில் வந்து இதற்குண்டான பதில் அப்படிங்கிறது இருக்குது. பட் எனிவே, இவ்வளோ நாள் யோக வாசிஷ்டத்துலேயும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு கற்பனை தான். நம்ம கற்பனைக்குள்ளே மற்றவர்கள்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, இங்கே எல்லா உயிர்கள் அவரவர் தனித்தனி தேவைகளுக்காக இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? அதற்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சட்டை வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். தாவரமாவோ இல்லை மிருகங்களாவோ மனிதர்களாவோ தேவர்கள் தெய்வங்கள்னு சட்டை மட்டும் மாற்றிக்கிறோம். பட் இங்கே வந்து என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது போர் அடிச்சுது அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு இடம் தெரிஞ்சதுன்னா அங்கே கிளம்பி போயிட்டே இருப்போம். இது போல் நிறைய உயிர்கள் இங்கே இருக்கும். இப்போது இத்தனை உயிர்கள் இங்கே இருக்கும் பொழுதும் இந்த பூமிங்கிறது ஒன்று தான். இத்தனை உயிர்கள் இங்கே இருக்கும் பொழுதும் நம்ம சராசரியாக பார்ப்பது எல்லாமே இருக்கிற மாதிரி இருந்தாலுமே எல்லாரும் ஒரே பொருளை ஒரு மாதிரி பார்ப்பதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு இப்போ எங்கள் வீடியோ எடுத்துக்கங்களேன். நான் வந்து ஒரு கேமரா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமரா ஏன் வாங்குறேன், எதுக்கு வாங்குங்கிறவுடைய பார்வை எனக்கு இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அது அவசியம், இந்த காரண காரியத்திற்காக நான் வாங்குறேன்னு நான் சொல்லுவேன். அவங்க அதை தெண்ட செலவும்பாங்க. கேமராங்கிற பொருள் ஒன்று தான், ஆனால் பார்வை மாறி போச்சு. இல்லைங்க, இப்போ என்ன போலவே ஒத்த மனதுள்ள இந்த கேமரா இதுக்காக பயன்படுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 2 பேரும் அதே மாதிரி இருக்கும்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த 2 பேருமே ஒரு ஒத்த மனதுள்ளவர்கள் கேமராங்கிற வகையில் அதை வாங்குறாங்க. அப்படிங்கும்பொழுது 2 பேரும் ஒரே மாதிரி அச்சுவாத்த மாதிரியே அதை பயன்படுத்துவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவரவருக்கு எப்படி அது தோணுகிறதோ அவரவருடைய அந்த விருப்பு வெறுப்பும் அதை கையாளக்கூடிய விதம்னு அவரவருடைய தனித்துவம் இருக்கும். அப்போ அதை நுணுக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் போய் நிற்கும் பொழுது அவரவருக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ பெரிய அண்டத்தில் இந்த பூமியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வரும்பொழுது பூமிங்கிறதும் இங்கே சுற்றி இருக்கக்கூடியதை பார்ப்பது அப்படிங்கிறக்கூடிய இந்த புலனால் உணரக்கூடியது ஒருபோல தெரிந்தாலும் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்களை வைத்து உணரக்கூடிய அந்த ஒரு விதம் அவரவருடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு கற்பனையில் இருக்கிறோமான்னு கேட்டால் ஆமாம், ஒரு கற்பனைக்குள்ள பிரம்மம் கண்ட கனவுக்குள்ளே நாம் இருக்கோம். இங்கே வந்து நாம் கண்ட கனவை நம்ம கனவுக்குள்ள கனவு இன்செப்ஷன் படம் மாதிரி ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுதும் கூட நமக்குன்னு உண்டான மாதிரி தான் இந்த உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரம்மா இப்படி ஒரு உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கனவு தான் இந்த உலகம் அப்படிங்கும் பொழுது இதற்குள்ளாக நாம் வந்தவங்க அந்த கனவுல அவர் சொன்ன மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்குமான இல்லை. இங்கே வந்து இந்த உலகத்தையும் நமக்கு ஏற்றார் போல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிலை. அப்போ நிலை உயரும் பொழுது நாமும் அந்த ஒரு பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது நாம் ஒரு கனவு கண்டு இன்னும் 4 பேர்த்த வாழ வைக்கலாமே. முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவசியமானு சிந்திச்சு பார்க்கணும். இங்கிருந்து ஒரு கடன்லேருந்து தப்பிச்சு மேலே போகணுன்னு பார்த்தா அங்கே இன்னொரு கடனை வாங்கிட்டு சோமப்பானே. பேசாமல் நமக்கு தான் பிரம்மம்னு ஒன்று தெரியுது, பேசாமல் அது கூட போய் கலந்துட்டா வேலை முடிஞ்சது பாருங்க. தேவையில்லாமல் மேலே இங்கேயும் சுற்றிட்டு இருக்க வேண்டாம், நம்மளை இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அவங்கிற ஒரு இது இல்லை வருங்க. ஸோ அதுதான். ஸோ என்ன தான் வந்து ஒரு கனவுக்குள்ள ஒரு கனவாக இருந்தாலும் கூட அதுலேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு. காற்றுல பறக்க முடியுமானா முடியாது, அந்த கட்டுப்பாடுகள் உண்டு. அப்போ அதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி குளிகைகள் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த பூமி வந்து இந்த கட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஒருத்தருடைய கனவு. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம வாழணும்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ளே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுவும் மீறணும்னு சொன்னால் அப்போ நம்ம அந்த ஒரு உயர்நிலைக்கு போகும்பொழுது இதையும் இந்த கட்டுப்பாடுகள்லேருந்து நம்மளால் தாராளமாக மீற முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. பாண்டியன் வி அவர் என்ன கேட்குறாருன்னா, மறைமலை அடிகள் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வீடியோவில் இறைவன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த இறைவன் யார், இறைவன் நம்மளை பார்ப்பான்னு ஒரு ஆண்பால்
இறைவன் பார்ப்பான் அந்த அந்த ஆண்பால் விகுதியில் சொன்னால் இப்போ இறைவன் வந்து ஒரு ஆணா, இறைவன் சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இறை அப்படிங்கிறது வந்து ஏதுமற்ற தன்மை, அது ஒரு அனாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு முற்படும் பொழுது எடுத்தோன்னா அவர்களுக்கு அப்படின்னு ஒரு கான்செப்டே தெரியாதவங்களுக்கு என்ன சொல்கிறது? ஏங்க அது பார்க்குறதெல்லாம் சாமிங்க. எனக்கும் இது ஒரு காலத்தில் குழப்பமாக தான் இருந்தது. இன்றைக்கே என்னால் பார்ப்பதில் எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்க முடிகிறதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவளவில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உணர்வளவில் என்னால் இன்னும் அதை உணர்ந்து பார்க்க முடியலைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலை. இது போல் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் இந்த நிலையிலும் இல்லாமல் இன்னொரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னங்க டேபிள் சேர்லாம் எப்படிங்க சாமின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனைத்தும் பிரம்மம், அனைத்தும் சாமின்னு சொல்லக்கூடியதை விட ஈஸியாக அவங்களுக்கு எப்படி புரிய வச்சிடலாம்? சாமிப்பா, அதுக்கு இப்படி ஒரு உருவப்பா, அதை ஆணா வச்சுக்கோ, பொண்ணா வச்சுக்கோ, அழியா வச்சுக்கோ, இல்லை ஒரு மிருகமாக வச்சுக்கோ, இல்லை மனுஷனும் மிருகமும் சேர்ந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு எப்படி தோணுதோ அது இப்படி வேண்ட ஒரு கல்லை நட்டு வச்சு கும்பிடு, அப்படியும் சாமி தான். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சாமின்னு அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரிங்களா? இப்படி அவர்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து முதிர்ந்த ஒரு நிலை அவர்கள் செல்லுவார்கள்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு உருவம் தேவைப்படுறதில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த இறைவன் அந்த விகுதி வந்து ஆணை குறிப்புது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே தமிழனுடைய இலக்கண முறைப்படி அந்த எந்த விதமான பாலினத்தையும் சேராதது, அது பொதுப்பெயர் அப்படிங்கிறது. இப்போ இறைவன் அந்த வந்து அந்த ஆண்கிற தன்மைக்குள்ள வராது. இது எந்த தன்மைகளுக்குள்ளும் வராது. அது பொதுவாக நிற்கக்கூடிய அந்த ஒரு சொல். அது அம்மா என்னமோ சொல்லுவாங்களே, அசை சொல்லா, தப்பாக சொல்லக்கூடாது, அசை சொல்லான்னு எனக்கு தெரியல. பட் சம்திங் லைக் தட், நியூட்ரலான ஒரு இது. அது நீங்கள் எந்த பக்கத்தையும் கொண்டு போய் பொருத்த முடியாது. அது ஆணும் இல்லை, பொண்ணும் இல்லை, அழியும் இல்லை, எந்த தன்மைகளும் மிருகம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இறைவன் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இறைவன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அண்ணுக்கு வந்து ஆண்கிற இது கிடையாது. அது வந்து ஒரு நியூட்ரலான இருக்கக்கூடிய ஒரு இது. சரிங்களா? ஸோ இறை அப்படிங்கிறது ஒரு சக்தி ரூபமாக இருக்கக்கூடியது தான். அதை சக்தி ரூபத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது. அந்த சக்தி உருவாவதற்கே இடம் கொடுத்தது அந்த இறைங்கிற ஒரு தன்மை தான். சரிங்களா? ஸோ அதனால தான் அது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறோம். அது வெறும் ஒரு சக்தி ரூபம், ஒளி வடிவம்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒளிக்கே இடம் கொடுத்தது அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அனைத்திற்கும் தாண்டி அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அப்படி தான் சொல்லிக்கணும். அந்த தன்மைங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது, புரிதலுக்காக சொல்லிக்கலாம். ரைட்? ஓகே. ஜோதி கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்மாக்களின் பயணம் புத்தகத்தில் இவ்வளவு பயப்படும்படி ஒன்றும் இல்லையே, கருட புராணம் கேட்ட பிறகு பயம் தொற்றிக் கொள்கிறது கடவுளே அப்படின்னு. ஏன் பயப்படுறீங்க? நம்ம செஞ்சதுக்கு உண்டான வினை நம்ம அனுபவிக்கிறோம், அவ்வளோதானே. போ நமக்கு ஒரு ஆள் தீங்கு செஞ்சுட்டான், உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? போங்க, அரசு முறைப்படி, சட்டத்தின் முறைப்படி எனக்கு வந்த தீங்கு அவனுக்கு நிகழணும் அப்படி இப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு அது நடக்கும்போது நம்ம ஏன் அதை வந்து கசப்புன்னு சொல்கிறோம்? அப்போ அது கசக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நம்ம ஒழுக்கமாக வாழணும் இல்லைங்களா? எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போது ஆன்மூலக பதிவுகள் பார்க்கும் பொழுது அது மாதிரி எல்லாம் சுகமாக இருக்குது, நிம்மதியாக இருக்காங்க, நம்மளுக்கு படம் சொல்லித்தராங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த வாழும் பொழுதே கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஆன்ம நிலையை எய்தும் பொழுது அவர்கள் வந்து தான் செய்த ஒரு தவறுக்கு தானே தண்டனை கொடுப்பதற்கேற்றார் போல் ஒரு சிறு ஒரு ஒரு உலகம் போல ஒன்று உண்டு பண்ணி கொண்டு அதற்குள் இருந்து தன்னைத்தானே வருத்தி கொள்ளுவார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது வந்து கிறிஸ்டியானிட்டியில் பெர்கட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரியும் பார்த்தோம். ஏன் அந்த இடத்துக்கு உங்களோட எண்ணம் போல் அதுவும் ஆன்மூலக பதிவுகளில் சொல்லியிருக்காங்களே, சரிங்களா? அது ஒன்று பார்த்தோம். பிறகு அடுத்து வரும்பொழுது நம்மளுடைய யோக வாசிஷ்டம் எடுத்து பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் மனோமாயை தான் அப்படிங்கிற ஒரு வசிஷ்டர். அடுத்து யோக வாசிஷ்ட பதிவில் ரொம்ப தெளிவாக புரியும், எல்லாமே மனோமாயை தான். நீ அப்படி இருக்குன்னு நினச்சினா இருக்குது, இல்லைன்னு நினச்சினா இல்லை. அவர் இந்த ஆன்மூலகத்தை பற்றி கூட சொல்லவே இல்லையே. நீ பிரம்மத்தோடு கலந்துருவ, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு நீ போகிறதுனால அந்த எண்ணமும் காலமும் உனக்கு தானாகவே தெரியும். அந்த காலம் வாய்க்கும் பொழுது அந்த உடல் உனக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த 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 எண்ணம் திருப்பியும் தூண்டப்பெறும், நீ இங்கே வந்து பிறந்துருவே அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆன்மூலகத்தை பற்றியே சொல்லி நீ பிரம்மத்தோடு கலந்துருவேன்ட்டார். நீ எந்த தன்மையும் மற்றவனாக இருப்ப, அந்த காலம் கூடும் பொழுது உனக்கு என்ன மறுபடியும் கூடும், அதற்கு ஏற்றாற் போல பிறப்பெடுப்பேங்கிறார். கருட புராணம் மாறா சொல்லுது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கருட புராணத்தின்படி பாவ புண்ணிய சொர்க்க நரகம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த லீலாவதி கதையில் அந்த அரசன் அனுபவித்தார்னு பார்த்தோம். இப்போ ராமர் கேட்பார், எப்படி அதை அனுபவிச்சார்னு கேட்கும்பொழுது மனோவிகாரம் தான். அந்த அரசன் இது உண்டென்று நண்பனா, அதனால அப்படி நடந்ததுன்னு சொல்கிறார், அவ்வளோதான்.
அரசன் வேறொரு அண்டத்திற்கு போய் வேறொரு உலகத்தில் பிறக்கவும் இல்லை, அரசன் இந்த இடத்த விட்டு வெளியே போகவும் இல்லை. இதெல்லாம் அவனுடைய மனோவிகாரம் தாங்கிறாரு வசிஷ்டர். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கற்பனை தான். இது இது உறுத்துது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் வந்து ஏதோ பாவம் செய்கிறேன், அதற்கு உண்டான எனக்கு தண்டனை கிடைக்குமோ, ஆஹா ஆன்மூல பதிவுகள் இப்படியெல்லாம் இல்லையே, தப்பிச்சிடலான்னு சொன்னாங்களே, இங்கே வரும்பொழுது கருக்குன்னு ஆகுதே, ஆண்டவா அப்பவும் போய் ஆண்டவங்களில் தான் விழுகிற பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அது உண்மைன்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பாக அதை அனுபவிக்க தான் போகிறீங்க. தப்பு பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்களேன். அது பண்ணலாமே, அது கஷ்டமாக இருக்கு, தப்பில்லை. வேலன் ரியாக்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பிரதர், அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அவர். ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து விளையாண்ட மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் கீழே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் வீடியோ போட்டால் ஆன்மீகத்துக்குள்ளே வர ரீசன் அமைந்தது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏங்க கால் ஆஃப் டியூட்டி யூஸ்ஃபுல்லாக இல்லையா? நல்லா ஜெயிச்ச மாதிரி தானே போட்டிருந்தேன், வளர ரொம்ப கஷ்டங்க, என்னங்க இப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக அப்கமிங் ஜென்ரேஷன்ஸுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோடு இயைந்து இருந்த ஒரு விஷயங்க. அப்பா அம்மாவும் நல்ல ஒரு பக்தியோட ஈடுபாடோடு இருந்தவர்கள் தான். நம்மளுடைய குடும்பம், சூழல், உற்றார் சுற்றம் எல்லாமே வந்து அதில் ஒத்து இருந்த ஒரு காரணத்தினால நமக்கு இது இப்போ தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வேறுபடுத்தி பார்த்து சொல்லுவதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார்கிட்ட நான் கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அப்போது பிறப்பில் அந்த ஒரு சில ஞாபகங்கள் கூட அதோட ஒன்றி இருந்தது வந்து அது கூடவே வந்துருச்சு. அந்த இளமை பருவத்தில் காலத்தின் சூழல் நமக்கு வந்து ஒரு சில மாறுபாடான எண்ணங்கள் வருவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்க தான் செஞ்சுது. திருவருள் கருணை இன்றைக்கி நம்மளை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்க அளவுக்கு பொறுமை வந்து நினச்சி பார்த்தோம்னா அவ்வளோதான் இருக்குது. இன்னியும் செய்யக்கூடிய அந்த தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிச்சு நம்மளுக்கு நல்ல வழி காட்டி மேலே கொண்டு வராங்க அப்படிங்கும் பொழுதெல்லாம் உண்மையிலுமே அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. என்ன சொல்லியும் ஒன்றும் அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு நன்மைக்கு நம்ம ஒன்றும் பரோபகாரம் செய்யவே முடியாது. அவ்வளோ திருவருளுடைய கருணை, குருமார்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த 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 ஃபேக்டர், இந்த பாயிண்டில் தான் என் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. சிறுபிள்ளையிலிருந்தே நம்மளுடைய வாழ்வே அப்படி தான் இருந்தது. எம் சாய் பிரகாஷ் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஓகே ஸோ இந்த கருட புராணத்தில் வந்து பார்த்திங்களா, இளம் வயதில் பார்த்தோம்னா நிறைய தவறு செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி பாவ புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியறதில்ல, தெரிஞ்சாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கை பாடம் சொல்லித்தரோம். அப்போ முன் செய்த தவறுகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியாமல் செஞ்ச தவறு தானே, இப்போ அதற்கெல்லாம் தண்டனை கிடைக்குமான்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுக்கு தண்டனை உண்டு. அது முன்னாடி ஒரு கேள்வி சொன்னேன், என்னங்க தண்டனை இருக்குங்கிறீங்க இல்லைங்கிறீங்க, உண்டுன்னு நினச்சிங்கன்னா உண்டு, இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஆனால் செய்த செயலுக்குண்டான வினை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இது இந்த அண்டத்தினுடைய நியதி, இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் செய்த செயலுக்கு உண்டான வினையை நம்ம அனுபவிக்க போகிறோம். அது நீங்கள் தண்டனையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, வரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அனுபவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய கண்ணோட்டம். இப்போ மேட்ரு என்னென்னா, செஞ்சதுக்கு உண்டான வினையை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும். எப்போ இதிலிருந்து தப்பிப்போம்னா, இந்த செயல் அப்படிங்கிறதே எனக்கு இனி வேண்டாம், நான் முழுமையாக அனைத்தும் விட்டொழித்து இறை மட்டுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய சரணாகதிக்கு போகிற பாருங்க, அன்னைக்கு முன் செய்த வினைகளை நம்ம ஆத்மார்த்தமாக திருந்திட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு அந்த வினை அவனை சாராது. அதனால தான் இறை தண்டிப்பது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, வினை அவனை சாராது, அவர்கள் தப்பிப்பார்கள். நாம் அந்த இடத்திற்கு போனால் நாமும் தப்பிப்போம். இல்லைன்னா செய்ததுக்கு உண்டான அனுபவிச்சு தான். இந்த சின்ன வயசில் தெரியாமல் செஞ்சுட்டேங்க, தெரியாமல் செஞ்சால் என்ன, உன்னால் 4 பேர் அனுபவப்பட்டாலாம் வாங்கு பொழுதுன்னு ஒன்று வைப்பாங்க. அதனால் அதில் ஒன்றும் தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. துளசிமணி பர்றா எங்கள் அம்மாவோட பேர். பதஞ்சலியர், போகர் இவர்கள் அந்த சமாதி நிலையை அடைந்து ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் விழிப்பு நிலைக்கு வந்து இந்த நூல்களை எழுதினாரா? அவங்கள தான் கேட்கணும். தெரியல. அப்படியெனில் அவர்கள் மீண்டும் சமாதி நிலைக்கு செல்ல வெகு காலம் பிடிக்குமே. நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, அவர்களின் நோக்கம் சமாதி நிலையில் இருந்து அடுத்து முக்திக்கு போகிறதாகத்தானே இருக்க வேண்டும். அந்த முடிவு நீங்கள் ஏங்க எடுக்கிறீங்க? அதை அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்ன அம்பா போச்சு, அவங்க இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? அதை அந்த முடிவை அவங்க எடுக்கணுங்க. பரவாயில்ல. போகர் 7000 எடுத்தோம்னா சிங்கத்திற்கு உபதேசித்த படலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும், சரிங்களா? அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக போகநாதர் வந்து காலங்கிநாதரனுடைய கட்டளைக்கு இணங்க, என்னுடைய தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்க நான் வந்து சமாதி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த ஒரு விரிப்பு வேட்டி இருக்கும், அதை விரித்து இப்படி உட்காந்து அவ்வளோதான் அவர் சமாதிக்கு போயிருப்பார். எப்படிங்க? அவ்வளோதான். அது அப்படியே சொல்லியிருப்பார். அடுத்த நோடி அவங்க சமாதிக்கு போயிருப்பாங்க.
சைக்கிள் ஓட்டுற பழகிறோம், 10-100 தடவை கீழே விழுகிறோம் சரிங்களா. அப்பா பிடிச்சிக்கிட்டே இருப்பார், அம்மா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் ஓட்டி 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 பழகிறோம், கீழே விழுகிறோம், காயம் வாங்குறோம், எல்லாம் ஓகே. இன்றைக்கி நீங்கள் சைக்கிள் எடுங்க பார்க்கலாம், சும்மா தலைகீழாக ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க சைக்கிள். அதே தாங்க அங்கேயும். சமாதிக்கு நம்ம அப்போது இன்னும் பழக்கம் இல்லை, கொஞ்சம் கால அவகாசம் முடிச்சுது. அவங்களுக்கு அப்படியா? எத்தனை யுகமாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே தெரியலிங்க. அப்போ அவங்களுக்கு நேர காலம் எப்படிங்க அவகாசம் பிடிக்கும் இல்லையா? சமாதி நிலைக்கு போகிறதுக்கு நாள் பிடிக்கும், எப்படி பிடிக்கும்? அவர் எழுதியிருக்கு, அவ்வளோதான், சமாதி நிலை போயாச்சு. அப்படி கண்ணில் சும்மா தாரதாரையே அந்த ஆனந்தத்தை சுகித்து இருக்கும் பொழுது இந்த உடல் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த தாரதாரையாக கண்ணில் தண்ணி வர, அப்புறம் அந்த சிங்கத்தினுடைய வாயில் விழுதுக, சிங்க ஞானம் பெற்ற, அது ஒரு பெரிய கதை அப்படி போகும். ஸோ அந்த சமாதி நிலை அடைவதற்கு அவர்களுக்கு கால அவகாசமெல்லாம் பிடிக்காது. நொட்டி தான் அவங்களுக்கு. அவங்க டக்குன்னு ஏன்னா பழகிட்டாங்க, சைக்கிள் ஓட்டி பழகிட்டாங்க. அவங்க தலைகீழ காற்றுல வேணாலும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் கடினமாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரைட். தாரணி கோகுலன் அவங்க என்ன அப்பா இது ஒரு 2-3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சு கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்லைன் புக் ஸ்டோர் எப்போங்க ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு எத்தனை பேர்த்துக்கு நான் ஆசையாக சொன்னேன், ஒரு ஆள் கட்டுக்கல, தப்பு இல்லை. ஒரு 2-3 பேராவது கேட்குறீங்களே, மகிழ்ச்சி. நம்ம நண்பர்கிட்ட தான் கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொடுத்தங்க. அவர் சொதப்பிட்டாருங்க. அவங்க சொன்ன புதாகரமான சத்தியங்களில் கால் பங்கு கூட பண்ணி கொடுக்கல. அது ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட்டு நம்ம இப்போ ஒரு ஐடியா மாறி போச்சுங்க. வேறு ஒரு ப்ராஜெக்டில் இறங்கியிருக்கோம். ஒரு 15-20 நாள் கடக்கட்டுங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு வெயிட்டான ஒரு இதோட இறங்கலாங்க. இது ஏன் லான்ச் பண்ணாமல் இருக்குன்னா, அந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பேர் மாற்றி இருக்குதுங்க. அதனால சரி இதை விளம்பரப்படுத்தி மறிச்சு அப்புறம் அதையும் விளம்பரப்படுத்தி அது தலைவலி பிடிச்ச வேலை இல்லைங்களா. சரி அதனால் பொறுத்துட்டோம். ஒரு முசுவாக ஒன்றேவே வந்து பிடிச்சிட்டு லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கூடிய விரைவில் ஒரு 15-20 நாளைக்குள்ளே உங்களை புது லான்ச்சில் ஒரு லைவ் மீட்டில் சந்திப்போம் சரிங்களா. லைவில் சந்திப்போம். அதில் சொன்னால் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் சரிங்களா. நன்றிங்க ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு. யோகா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆத்மாவனுடைய தன்மையை ஏதாவது ஒரு வழியில் உணர முடியுமா? முடியும். பொறுமையாக உட்காந்து நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நம்மை பாதிக்கக்கூடிய சுகமெல்லாம் மேட்ரு கிடையாது. எல்லாம் சுகமாக இருக்கும்போது நாமும் சுகமாக இருந்துருவாது. அது ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. தண்ணிக்குள்ளே விழுந்தால் நனையத்தான் செய்வோம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அந்த நீரில் இருக்கும் பொழுது அந்த சுகமாக இருந்தோம், நனைஞ்சிட்டு அப்படி குழுன்னு இருந்தோம் இல்லையா. அதுபோல் இல்லை இப்படி வச்சுக்குமா, ஒரு நல்ல அப்படி குழுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அதே அந்த தண்ணி இன்னும் ஐஸ் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா, இல்லை கீழே அடுப்பை மூட்டி விட்டு கொளுத்திட்டாங்கன்னா, தண்ணி சூடாயிடுச்சுன்னா, அப்போ அந்த சுகமான உணர்வு உங்களுக்கு வருமா? வராது. ஆனால் ஞானியர்கள் எல்லாத்தையும் சமமாக உணர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நல்ல தன்மையோடு இருக்கும்பொழுது இருக்க தண்ணியும் ஒன்று தான், குளிர்ற தண்ணியும் ஒன்று தான், சூடாக்கிற தண்ணியும் ஒன்று தான். அப்போது இன்பம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் வந்து அப்படியே சமமான நிலை, பரவாயில்லைங்க அது மன்னிச்சிருக்கு, இதில் என்னங்க இருக்குது அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் நமக்குன்னு ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணுவான், அந்த கௌஷிக் குறுக்க வருவான் பாருங்க, அப்போவும் நீங்கள் அமைதியான ஒரு நிலையில் இருக்கீங்களான்னு சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். சிந்திக்கும் பொழுது நம்மளை வந்து அப்படியே நல்லவங்களாகவே நம்மளை வந்து கற்பனை பண்ணிக்குவோம். அந்த சூழலில் நிற்கும் பொழுது, லைவாக சொல்கிறேன், நிற்கும் பொழுது உங்களுடைய நிலை அதெல்லாம் ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செகண்டு என்ன நடந்தது இங்கே அப்படின்னு சிந்திச்சு பாருங்களேன். அங்கே தெரியும் உங்களுடைய ஆன்மாவனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. யாரோ ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணலாம் வைக்க முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஜட்ஜு, வேறு யாருமே கிடையாது. ரைட். ஏன்னா உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவா? ஒரு நல்லவன் இன்னொரு நல்லவனு சொல்லலாம். இங்கே யார் நல்லவன் இருக்கான்? அவன் யாருன்னு தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற நிலவில் தான் இருக்கிற எல்லாருமே. நம்ம போய் இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அப்போ ஒரே வழி, சாமி வழியை காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் தான், வேறு ஒரு வழியும் கிடையாது. இட்ஸ் மீ ஜே. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க பேர் ஜோதியா, ஓகே ஜோதியாக இருப்பாங்க போல், தெரியல. கருட புராணம் படி, இந்த கருட புராணம் எல்லாத்தையும் பயங்கரமாக பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வருது பாருங்கள் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. நம்ம கருட புராணம் படி யமலோகமில் இந்த பிறவியில் செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு அடுத்த பிறவியில் முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு இப்போ தான் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சோல் பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீபர்த் எடுக்குதுன்னா அகைன் ரீபர்த்லேயும் கஷ்டம். இந்த 2 times பனிஷ்மெண்ட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கிடைக்கிறது உங்களுக்கு எப்படி அது பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க?
நீங்கள் செஞ்சதுக்கு உண்டான வினை தானங்க இது என்ன அம்பா போச்சு. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. நீ என்னைய தண்டிக்கிற, உன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது, நீ தான் எல்லாத்துக்கும் நீ 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 அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சதுக்கு உண்டானதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஏன்னா கை இப்படி திரும்பும்பொழுது அது எச்சா குத்தும். அந்த குத்தாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி இப்படி ஒரு இது வச்சுக்கிட்டே இருக்கோம். யமலோகத்தில் தண்டனை கொடுத்தாங்கப்பா, அவங்க கொடுக்கல, நான் செஞ்சதற்கு உண்டான வினை அங்கே அனுபவிக்கிறோம். அதுதான் உண்மை. நான் செஞ்சதுக்கு உண்டான வினை அதுதான், அதை அனுபவிக்கிறோம். இப்போ செஞ்சதுக்கு அனுபவிச்சிட்டோம். ஆனால் நான் திருந்தினேன்னு கேட்டால் திருந்தி இருக்க மாட்டேன். இன்னும் என்கிட்ட அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? திருப்பு கீழே வரதானே வேணும். அப்போ அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சாதான் அதிலிருந்து திருந்துவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதற்கேற்ற மாதிரி ஒரு சூழல் அமையத்தான் வையும். இதற்கும் யார் காரணம்? நாம தான் காரணம். செருப்படி திங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம தான் காரணம். ஒன்று அவன் என்னை அடித்தான்னு எல்லாம் சொல்ல முடியாது. நான் செஞ்சதுனால எனக்கு அடி உளுந்துதுன்னு தான் சொல்ல முடியும். அவன் என்னை அடிச்சிட்டான்னு சொல்கிறது ஈஸி. என்னால் எனக்கு அடி உளுந்துதுன்னு சொல்கிறது கஷ்டம். அது சொல்ல மாட்டோம். அப்படி சொல்கிறதுக்கு பழகிட்டோன்னா நமக்கு புரியும், ஓ எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு பனிஷ்மெண்ட், இங்கே ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது. யாரும் நம்மளை தண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. நம் செயலுக்கு உண்டான வினையை நாமே அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா. முத்துக்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா, ஞானம் அடையக்கூடிய கிரக சேர்க்கை போடுங்க அப்படின்ட்டு அந்த அழுகிற ஸ்மைலி போட்டிருக்கிறார். ஒரு கவுண்டமணியோட ஜோக் ஒன்று சொல்லிட்டா அவர், கவுண்டமணி சாரோடது. அப்படியே போட்டால் மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க அப்படின்னு அதாட்டுக்கு சொன்னேன். எதுக்குங்க ஆன்ம கிரக எதுன்னு ஆன்ம ஞானம் அடையணும்னு போயாச்சு. கிரக சேர்க்கை என்னவா இருந்தால் என்ன? இவர் நம்ம முருகர் இவர் பேர் என்ன, மறந்து வச்சு, நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் அப்படிங்கிறார் இல்லையா? திருப்புகழ் எழுதினார்ல, யார் அது? அருணகிரிநாதர். கரெக்டு. அப்போது சாமியே எல்லான்னு போயாச்சு இல்லையா? எல்லாமே நீதான்னு போயாச்சு. இப்போ கிரகம் என்ன, கிரக சேர்க்கை என்னவா இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அகத்தீசனாரோட நூல் எழுதுறார், கோடியில் ஒருவன் சித்தனாவானுங்கிறார். உனக்கு விதிப்பயன் இருந்தாலும் கூட அதற்குண்டான முயற்சி செய்யாவிடில் சித்துவ நிலை உனக்கு வாய்க்காது அப்படிங்கிறாங்க. இப்போ வெறுமனே கிரக சேர்க்கையை மட்டும் வச்சுட்டு நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறது உண்டு. பன்னெண்டில் கேதுங்க, பிறவா நிலைங்க அப்படின்ட்டு. இப்போ நான் நிறைய சைகைகள் காமிக்கலாம், பட் வேண்டாம் இல்லையா? நம்ம ஒரு மரியாதையாக கொஞ்சம் வந்துட்டு அதனால அது இப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதில் இருக்கேன். அதனால அது வெறுமனே கிரக சேர்க்கை இருந்து மட்டும் என்ன ஆயிரப்போகுது? ஒரு பயனும் இல்லைங்க. அதனால எல்லாம் ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? சரி, கிரக சேர்க்கை இல்லைன்னா இப்போ என்ன ஒன்று விட்டுருவீங்களா? இல்லையாப்பா இப்போ இந்த தடவை ஞானம் இல்லை, அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிடுவீங்களா? போயிடுவேன்னு சொன்னால் சந்தோஷம். நீங்கள் எப்படி கிரக நிலை இருந்தாலும் நீங்கள் போகலாம். அல்ல இல்லைங்க, அப்படி இல்லைங்க, முயற்சி செய்யணும். அப்போ செய்யுங்க. என்ன கிரக நிலை இருந்தால் என்ன இருப்போது? எஸ்கே பிரசன் தான் நினைக்கிறேன். அவங்க என்ன, பெரும்பாலான நேரங்களில் பிராணாயாமம் செய்யும் பொழுது ஒரு மூக்கு அடைத்திருக்கிறது, எப்படி இந்த அடைப்படுப்பது அப்படின்ட்டு கீழே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டூ பிராணாயாமம் 3 days டே. அதுதான் செய்யும் பொழுதே அவருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள்? சரி, இது வந்து சில தினங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆவி பிடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, ராத்திரி தூங்கும்பொழுது இந்த ஆவி பிடிக்கிறது, தண்ணி சூட வச்சுட்டு ரொம்ப பக்கத்துலலாம் போயிடாதீங்க. அதுவும் டெய்லியும் இந்த ஆவி பிடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் அப்படி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் வந்து இதை நீக்கிறோம். அடுத்தது பஸ்திரிகா பிராணாயாமம். நம்மளுடைய நித்திலந்தன்வாணி சேனலில் இந்த ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா 8 types ஆஃப் பிராணாயாமம்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பிராணாயாமம் இருக்கும். அதில் அந்த பஸ்திரிகான்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். அந்த பிராணாயாமம் தினசரி காலை பொழுது, ராத்திரி பண்ணிடாதீங்க, உடம்பு பயங்கர ஆக்டிவ் ஆயிரும், தூக்கம் போயிடும். வெறும் வயிற்றில் காலையில் இருக்கும்போது இது பண்ணணும். இது பூரா இங்கே இருக்கக்கூடிய அந்த நேசல் பிளாக்கை பூரா க்ளீன் பண்ணிடும். இங்கே இருக்கக்கூடிய சைனஸை பூரா க்ளீன் பண்ணிடும். அந்த 8 types ஆஃப் பிராணாயாமம் பாருங்கள், அதில் ரொம்ப பவர்ஃபுல் இந்த பஸ்திரிகான்னு சொல்லக்கூடியது. அதை பண்ணும்பொழுது இந்த மூக்கு அடைப்புகள் பூரா நீங்கும். உங்களுடைய அந்த வீரியத்தன்மை பொறுத்து எவ்வளவு கால அளவில் அது நீங்கும் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கூடவே வந்து அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேர் தூத்தும். சரிங்களா? அப்படியே ரிலாக்ஸ்டாக பேசாமல் உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு பிறகு முடிஞ்சால் பிராணாயாமம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இந்த பஸ்திரிக்காவை தொடர்ந்து டெய்லியும் பண்ணலாம். பஸ்திரிக்கா டெய்லியும் பண்ணலாம். ஆனால் என்ன, காலப்பொழுதில் வெறும் வயிற்றில் பண்ணணும். சரிங்களா? சரி, இதை பண்ணி முடிங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபுல் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த சைனசிட்டிஸ் எல்லாம் இதாகி அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் இது பண்ணும்.
நீங்கினதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். கூட ஒருவேளை இந்த அப்படி பண்ணும் பொழுது இங்கே அடைக்குது, இந்த இடம் வந்து வலி எடுக்கிறது போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தி இது பண்ணால் நமக்கு இந்த இந்த சவ்வு வந்து ஏதாவது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் டார்ச்சர் பண்ணிடக்கூடாது உங்களை. சரிங்களா? உங்களை போட்டு இன்னும் நல்லா அழுத்தி இன்னும் எல்லாத்தையும் பிச்சுட்டு வெளியே வந்துடும். அது அப்புறம் தொந்தரவாக போயிடும். அப்போது நல்லா அழுத்திங்கிற இடத்துல கொஞ்சம் இலகுவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப கடினமாக அந்த ஒரு அடைப்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னா உடனே நிவர்த்தி ஆகாது இல்லையா? எதுக்கு இருந்தாலும் ஒரு கால அவகாசம்னு இருக்கு இல்லையா? அப்போது நம்மளை டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தி பண்ண முடியல, இங்கே ஒரு மாதிரி வலி ஏற்படுதுன்னா மெதுவாக அப்படி இலகுவா அப்படி மட்டும் பண்ணணும். அப்புறம் அது சரியாக நம்ம அப்படி கிராஜுவலாக க்ரோத். நாளைக்கே நம்ம ஞானியாக வேண்டாம், ஒரு 10 நாள் ஆயிடும் பிறகு ஞானி ஆகலாம். அதற்குள்ளே நம்ம அந்த ஒரு உடலை வந்து சரிப்படுத்திக்கிட்டோம்னா போதும். நாளைக்கே ஞானியே என்ன பண்ண போகிறோம், பரவாயில்ல, ஒரு 10 நாள் ஆகட்டும், தப்பு இல்லை இல்லைங்களா? அப்போ அதை பக்குவப்படுத்திட்டோம்னா சரியாக இருப்போம். அப்போது கிராஜுவல் க்ரோத் தான் பெட்ரு என்றைக்குமே. அடுத்தது கிருபா ஜே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹீலிங் செய்தால் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ரமண மகரிஷி, திருமலை விசிறி சுவாமிகள் போன்ற ஞானிகளுக்கு எதனால் புற்றுநோய் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒருத்தங்க எஸ் டெஃபினெட்லி. எப்படி தெரியும் உங்களுக்கு எஸ் டெஃபினெட்லின்னு? எத்தனை பேர்த்த நீங்கள் ஹீல் பண்ணீங்க? எத்தனை பேர்த்தினுடைய கர்மத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கிறீங்க? சுமார் இந்த இது விசிறி சுவாமிகள்னு இது சிறி ஆனாயிருச்சு. இந்த கீழே ஒருத்தர், அவருக்கு என்ன சுபாதர சுந்தரம் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க எஸ் டெஃபினெட்லியா. ஏன் இந்த தெரியாமல் கமெண்ட் போடுவீங்கன்னு எனக்கு புரியல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு இது பண்ணாது. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. இப்போ அதுக்கு ஒருத்தர் லைக் வேறு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்க்குறவங்க இதை தவறாக எடுத்துக்குவாங்க இல்லையா? இப்போ ஹீலிங்னா பிரச்சனையா, இப்போ பண்ணக்கூடாதியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய ப்ரொடெக்டிவ் மெத்தட்ஸ்னே கிடையாதுங்க. அந்த ஹீலிங் பண்ணும் பொழுதே நமக்கு அது பாதிப்பு வராத மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ அது முறையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிய போகுது. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த பிராணிக் ஹீலிங் கோர்ஸஸ்க்கு உண்டான இது போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பேசிக் மட்டும் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய போகுது. தவிர நம்ம நிறைய ஞானியர்களுக்கு வந்து ஏன் புற்றுநோய் வந்ததுன்னா, அது அவரவர்களுடைய அந்த உடலினுடைய தன்மை, அது இயற்கையாக அவர்களுக்கு நடந்தது. அவர்களால் அதை குணப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு அதன் மீது பற்று இல்லை. உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன், இதுதான் என்ன போக போகிறேன், எப்படி இருந்தாலும் போதானே போகிறேன். அவங்களுக்கு அது நல்லா தெரியும். அதனால அவங்க பாட்டுக்கு அதை விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து அது அவர்களுடைய முன்வினை கர்மம். கழிட்டும் அப்படின்னு அவங்க மட்டும் பேசாமல் இருந்துருவாங்க, அவ்வளோதான். அது உயர்ந்த ஒரு மனோநிலை உண்டான பக்குவங்க அது. சரிங்களா? அது உயர்ந்த நிலையில் உண்டான பக்குவம். அந்த இடத்துக்கு நாமும் ஒரு கட்டத்தில் போவோம். முடிஞ்சே இப்போவே போகலான்னு பாருங்களேன். அது ஒன்றும் பெரிய துன்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதனால தான் அது நடந்ததுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த ஹீலிங் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலாம் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். அதனால் இது நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. பாருங்களேன், முடிஞ்சு போச்சு. நைஸ். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.